ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? ஏன் டெஸ்ட் மேட்ச் இன்னும் நாள் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. சிட்னியில் டெஸ்ட் மேட்ச் இருக்குது, கடைசி டெஸ்ட் மேட்ச். அதில் ரோஹித் சர்மா விளையாடுவாரா, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிடுவாரா, இல்லை இங்கிலாந்து விளையாட போவாரா, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் யார் விளையாட போகிறா? ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிடுச்சு. கம்மி மேட்ச் விளையாடி சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா டீம் விளையாடல, இங்கிலாந்து டீம் விளையாடல, ஆனால் ஃபைனலுக்கு போயிட்டாங்க. அது என்ன ஏதுன்னு ஐசிசி தான் சொன்னோம். அதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது, தனியாக அதை எடுத்துகிட்டு வரேன். நிறைய இருக்குது கிரிக்கெட் பேசுறதுக்கு. இப்போ என்ன பேச போகிறா சொல்லு. டிஎன்பிஎல் நம்ம லீகில் தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025 சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. 9th எடிஷன் வரப்போகுது. வெரி குட் இனிஷியேட்டிவ். இது நல்ல பிளாட்ஃபார்ம் ஃபார் யங் பட்டிங். எல்லாருமே ஸ்ட்ரைட்டாகவே போய் ஐபிஎல் விளாட முடியாது. நிறைய பேருக்கு இது பிளாட்ஃபார்ம் அமைஞ்சு இதுலேருந்து தான் பெரிய பெரிய ஸ்டார் ஷாருக் கான் ஆகட்டும், வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன் இவங்களாம் இதுலேருந்து வந்தவங்க தான். ஸோ அதனால் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்டை ரீட்டன் லிஸ்ட் அமைச்சிருக்காங்க. எல்லா டீமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து லைகா கோவை கிங்ஸை பற்றி பேசலாம் டக்குன்ட்டுன்னு. லைகா கோவை கிங்ஸ் 2 வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், மொத்தம் 2016 ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து டியூட்டி பேட்ரியட். 2017 சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஜெயிச்சது. 2018 மதுரை பேந்தர்ஸ், 2019 சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், 2020 நடக்கல பேண்டமிக்னால. 2021 சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், திருப்பி 2020 ஜாயிண்ட் வின்னர் மழை பெஞ்சிச்சு ஃபைனலில். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அண்ட் லைகா கோவை கிங்ஸ் சேர்ந்து ஜெயிச்சது. 2023 அண்ட் கோவை கிங்ஸ் ஜெயிச்சாங்க. ஷாருக் கான் டீம் லைகா கோவை கிங்ஸ். முடிஞ்சு போன சீசனில் திண்டுக்கல் டிராகன் அஸ்வின் டீம் ஜெயிச்சு. திண்டுக்கல் டிராகன்ஸ் பற்றிலாம் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். திண்டுக்கல் டிராகன்ஸ், ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழ், நெல்லை ராயல் கிங்ஸ், மதுரை பேந்தர்ஸ்லாம் பார்க்காதவங்க அந்த ரசிகர்கள் போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கொடுத்துருங்க. ரைட், இந்த டோர்னமெண்ட்டில் எப்படி விளையாடணும், எப்படி கலந்துக்கலான்னு யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே தெரியணும்னா டிசம்பர் 30 ஜனவரி 30 ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன். நீங்கள் யார் வேணால் போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியணும்னா தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வெப்சைட்டு இல்லைன்னா தமிழ்நாடு பிரீமியர் லீக் வெப்சைட்டுக்கு போங்க. எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக இருக்குது. அதில் பார்த்து தெரிஞ்சுங்க. யூ கேன் ஆல்சோ ரிஜிஸ்டர் இல்லை விளையாடணும்னா பவுலரோ பேட்ஸ்மேனோ வாட் எவர் இட் மேபி, விக்கெட் கீப்பர், ஸ்பின்னர், ஃபாஸ்ட் பவுலர்னு. ரைட், பர்ஸ் வந்து 80 லட்சம் ஒரு டீமுக்கு. டோட்டல் 80 lakhs அலோடு. அதை வச்சு தான் அவங்க ரீட்டர்னு ரிலீஸ் ஆப்ஷனில் யாரை எடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் எடுக்கணும். அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். அது ரொம்ப முக்கியம். உங்களோட கான்ட்ரிபியூஷனால தான் இந்த வீடியோலாம் போட முடியுது. ஏன்னா வியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறோம். ஒரு ஹோப்பில் சம்வேர் டவுன் த லைன் நல்லா போகும். நிறைய பேர் இதை பார்க்குறீங்க. அதாவது பிடிச்சிருந்து பார்த்து உங்களுக்கு கமெண்ட் எல்லாத்துக்கும் பதில் போட்டுட்ருக்கோம். அந்த ஃபியூ பீப்புளுக்காக நீங்களும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். தேங்க்ஸ் வந்து ராஜேந்திரன் ஒரு 40 rupees, முருன்றவர் 179 rupees கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ராஜேந்திரன் அண்ட் முரு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அஃபோர்டபிலிட்டி பொறுத்தது கம்பல்சரியில் ரிக்வஸ்ட். லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன். ஒரு அமுக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட். சேனல் வலிச்சு யூஸ்ஃபுல் ஆகும். அடுத்த வீடியோ உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் உங்களுக்கு தேங்க்ஸ் போடுவாங்க. ரைட், இப்போ விஷயத்துக்கு போயிடலாமா? லைகா கோவை கிங்ஸை பற்றி பேசிடலாம். 80 லட்சம் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, எத்தனை பேர் ரீட்டைன் பண்ணாங்கன்னு 5 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஷாருக் கான், அவங்களோட கேப்டன். எஸ், அவர் வந்து 16 லட்சத்துக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவர் குஜராத் டைட்டன்ஸ் விளையாட போகிறாரு ஐபிஎல், உங்களுக்கு தெரியும் வரப்போகிற சீசன். அப்புறம் சாய் சுதர்ஷன், அவர் எந்த அளவுக்கு டிஎன்பிஎல் நல்லா பண்ணார். டிஎன்பிஎல்லேருந்து தமிழ்நாடு பிரீமியர் லீக் முடிச்சு ஐபிஎல் போயிட்டு இந்தியாவுக்கே விளையாண்டார். சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் 1 டேல விளையாண்டார். அண்ட் அதுலேயும் நல்ல பர்ஃபார்ம் வேறு பண்ணார். ஸோ சாய் சுதர்ஷன் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க 12 lakhsக்கு. அவரும் குஜராத் டைட்டன்ஸில் இருக்கார் ஐபிஎல்லில். ஷாருக் கான் அவரில் ஒன்றா விளையாடுறாங்க. அப்புறம் மணிமாறன் சித்தார்த், அவர் வந்து 8 லட்சத்துக்கு ரீட்டைன் பண்ணாங்க. அவர் வெரி குட் பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர் அண்ட் பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட். லக்னோ சூப்பர் ஜெயண்ட் விளையாடுறாரு வரப்போகிற 2025. அது இல்லாமல் பி சச்சின் அவர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க 6 lakhs. அப்புறம் ஜே சுப்பிரமணியம் அவர் 2,40,000 அவர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இவங்க பட்ஜெட் வந்து 44,40,000 ஸ்பெண்ட் ஆல்ரெடி செலவு பண்ணியாச்சு. பாக்கி இருக்கிறது 35,60,000. இதை வச்சு தான் மற்ற பிளேயர்லாம் எடுக்கணும். ஏன்னா ஷாருக் கான், சாய் சுதர்ஷன், மணிமாறன் சித்தார்த் இவங்கெல்லாம் குவாலிட்டி பிளேயர்ஸ் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் தேவையில்லையா? விக்கெட் கீப்பர் வேணும், ஓப்பனர், ஒன் டவுனோ, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஹிட்டர், ஃபினிஷர், ஸ்பின்னர் என்னென்னு போக போக பார்ப்போம். நாள் நெருங்க ஆப்ஷனுக்கு முன்னாடி என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். யார் எடுத்தால் நல்லாயிருக்கும், எங்கெங்கே ப்ளஸ் எங்கெங்கே மைனஸ் இருக்குன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டோர்னமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச டிவி எது, பிடிச்ச பிளேயர் யார் என்னன்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பாக்கி 2-3 டீம் இருக்குது. அதை பற்றி நாங்கள் பேசுவோம். 1 by 1 வந்துகிட்டே இருக்கோம். உங்களுக்கு தேவையான உங்கள் ஆதரவு தான். ஒரு 10 பேர் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.